ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜூபிட்டர் லேப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜூபிட்டர் லேப் வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூபிட்டர் லேப்ல வந்து இருக்கும். ஸோ அதனால நெறைய நீங்க எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட இந்த டேட்டா சயின்ஸ் அந்த என்வைரன்மென்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா ரிச்சா இருக்கும். நீங்க ஏதாவது பிளக்கின்ஸ் வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டீபக்கிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து விஷுவலைசேஷன்க்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜூபிட்டர் லேப் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இத நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் காண்டா இன்ஸ்டால் -c conda 4j ஜூபிட்டர் லேப். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ உங்களோட விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து எனேபிள் பண்ணீங்க. எம்எல் என்ற என்வைரன்மென்ட் எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இது வந்து இது பண்ணீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணீங்க. இதுல வந்து இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் லேப் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது ஜூபிட்டர் லேப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கர்னல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து, அந்த ஜூபிட்டர் லேப் வந்து நம்ம வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து ரன் பண்ணி அந்த ஜூபிட்டர் லேப் நம்ம வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு ஜூபிட்டர் லேப். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 எம்பிக்கு வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு. ஸோ நம்ம ஜஸ்ட் எஸ்ன்னு குடுக்கலாம். ஸோ எஸ்ன்னு குடுத்தோனே எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ள இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கர்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கர்னல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இது முடிஞ்சிருச்சு இது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கர்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம கர்னல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதே மாரியே வந்து conda install -c conda 4g nb conda kernels. ஸோ இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கர்னல் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இது கர்னல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து எப்படி ஜூபிட்டர் லேப் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நீங்க ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் கமாண்டு. ஸோ இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஜூபிட்டர் லேப் -p அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ ஸ்டார் நோ ப்ரௌசர். ஸோ இது இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து, நம்ம வந்து ஜூபிட்டர் லேப் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஜூபிட்டர் லேப் வந்து ரன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னா, 8088 போர்ட்ல ரன் ஆகுது. உங்களோட சர்வரோட ஐபி என்னன்னு நீங்க வந்து பாத்துங்க. நீங்க சர்வரோட ஐபி பார்த்துட்டு, என்னோடது வந்து 192.168 0.112. ஸோ எந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னா 8888 போர்ட்ல ரன் ஆகுது. நீங்க ஜஸ்ட் இத என்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோக்கன் கேட்குது. ஸோ இந்த டோக்கன் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கு. இத நீங்க காப்பி பண்ணீங்க. ஸோ இந்த டோக்கன்னு வரும் உங்களுக்கு. எந்த போர்ட்ல ரன் ஆகுது. ஸோ இதுதான் போர்ட் நம்பர் 8088 தான் போர்ட் நம்பர். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன்னு வரும். ஸோ இந்த டோக்கன் நீங்க இந்த இடத்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜூபிட்டர் லேப் வந்து அந்த யூஐ வந்துரும். ஸோ இந்த யூஐல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுல உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் என்வைரன்மென்ட் வந்து குடுக்கும். உங்களுக்கு நீங்க நோட்புக் வேணும்னாலும் நோட்புக் கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா நீங்க வந்து அ தனியா பைதான் ஃபைலும் நீங்க வேணா கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டெர்மினல் வேற வரும். ஸோ நீங்க லினக்ஸ்ல இருந்தீங்கன்னா, உங்க டெர்மினல் நீங்க அக்சஸ் பண்ணி நீங்க என்னென்ன இதுல இருக்கீங்க. நீங்க நார்மலா நீங்க டெர்மினல்ல என்ன கமாண்ட் குடுப்பீங்களோ, அது எல்லாமே குடுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்கேஜா வரும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் என்வைரன்மென்ட் இருக்கும். ஸோ இப்ப நீங்க திருப்பியும் நீங்க ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பிளஸ் சைன் இருக்கு பாருங்க. இத இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லான்ச்சர் வந்து லான்ச் ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க நோட்புக் என்ன கிரியேட் பண்ணணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண என்வைரன்மென்ட் ஏற்கனவே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, காண்டா, env, mlன்னு இருக்கு. ஸோ இதான் நம்ம கிரியேட் பண்ண என்வைரன்மென்ட். ஸோ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்த வந்து இம்போர்ட் sklearn இப்படி குடுத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே sklearn வந்து எம்எல்ல வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால எந்த எரருமே வரல. ஸோ வந்து ப்ராப்பரா வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியுது நோட்புக். நம்ம நெனைக்கிற என்வைரன்மென்ட்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. டிஃபால்ட்டா நம்ம இருக்கிற என்வைரன்மென்ட் யூஸ் பண்ணாத, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ன்ற என்வைரன்மென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதில உங்களுக்கு டெர்மினலும் கிடைக்கும். ஸோ இதில உங்களுக்கு நீங்க நோட்புக்கும் கிரியேட் பண்ணலாம். அத தவிர நெறைய சின்ன சின்ன டூல் செட்ஸ்லாம் இருக்கும். நீங்க மார்க்டவுன் ஃபைல் வேணாலும் ரைட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபைல் வேணாலும் ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் ஒரு பைதான் ஃபைல் கம்பைல் பண்ணா, அதுவும் நீங்க வந்து கம்பைல் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கன்சோலும் கிடைக்கும். கன்சோல்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பைதான் ஐபைதான் கன்சோல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்க வந்து ஹலோ வேர்ல்ட்
நோட் புக்கில் கொடுக்குறதோட நீங்கள் இங்கே ஏதாவது சின்ன விஷயம் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணோன்னா நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா கம்பைல் பண்ணிங்கன்னா இது வந்து ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய என்னென்ன டேப்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அந்த கன்சோல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க் டவுன் ஃபைல் என்னென்ன இருக்குது அதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ இது தேர்டு இது பார்த்தீங்க இது கடைசி இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷனு. பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள்னு கொடுக்கணும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து எல்லாம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாமே உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் எது எனேபிள் பண்ணலன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசேபிள்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ எனேபிள் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் என்னென்ன இப்போதைக்கு நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஆனால் நமக்கு ஏதாவது பேக்கேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். டீபக்கர் வேணும் டீபக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்த இன்ஸ்டால்னு இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிட்டு எல்லாமே நீங்கள் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புல் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு கோடு உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் வந்து கொடுக்கும் ஜூபிட்டர் லேப்னு. ஸோ நம்ம நார்மலாக ஜூபிட்டர் நோட் புக் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு நோட் புக் உள்ள மட்டும்தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் ஜூபிட்டர் லேப்னும் போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் கிடைக்கும். உங்களுக்கு டெர்மினல், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதனால உங்களோட என்வரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜூபிட்டர் லேப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட மிஷினில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.